வணக்கம் அன்பு உறவுகளே. பார்த்திங்கன்னா நம்ம இதோட டுட்டோரியல் வந்து நான் போட்டிருப்பேன். போட்டது பார்த்திங்கன்னா நேற்று நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது டெலீட் ஆயிடுச்சு. நம்மளோட யூடியூப்லேயே வந்து அது டெலீட் ஆயிடுச்சு. நான் அது மறுபடியும் வந்து நான் வந்து மொபைல்லையும் வந்து அதை நான் டெலீட் பண்ணனால அந்த டுட்டோரியல் வீடியோ வந்து என்னால் அதையே மறுபடியும் போட முடியல. ஸோ நான் வந்து இதை நான் இன்னொன்று வேறு தான் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் போடுறேன். இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது போடும்போது நான் 4 அடி எடுத்தேன்னா உங்கள் ஒயரை பொறுத்து தான் நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா? நான் வந்து ஒயர் வித்தியாசத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அது எப்படின்னா, இப்போ இந்த ஒயர் இருக்குது. இப்போ நான் வந்து இதில் வந்து 4 அடி எடுத்தேன், எனக்கு பத்தலை. ஸோ நான் 4.25 அடி எடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த ஒயரில். இப்போ நான் எடுத்துருக்கிற ஒயர் பாருங்கள், இந்த ஒயர் வந்து ரொம்ப கெட்டியான ஒயரு. இந்த ஒயரில் வந்து நான் 4.5 அடி எடுத்திருக்கேன். ஏன்னா ஒயருக்கு ஒயர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வரும். கொஞ்சம் சன்னமான ஒயர் இருக்கும், கொஞ்சம் கெட்டியான ஒயர் இருக்கும். அப்போ நம்ம ஒயருக்கு பொறுத்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா, இது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் சன்னமாக இருக்கும். தெரியுதுங்களா? வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும். இது பாருங்கள், ரொம்பவே வந்து கெட்டியாக, இதை விட இது கெட்டி நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த ஒயரை விட இந்த ஒயர் கொஞ்சம் நல்ல கெட்டியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம இந்த ஒயரில் 4 அடி எடுக்கிறதா இருந்தால் இதில் நம்ம 5 அடி எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதில் வந்து நீங்கள் 4 அடி எடுத்துக்கலாம். இந்த ஒயர் வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்குற ஒயரு, 4 அடி எடுத்திங்கன்னா போதும், சரிங்களா? இப்போது இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நான் 4.5 அடியில் எடுத்திருக்கேன். 4.5 அடியில் 14 ஒயர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போது சரிசமமாக எடுத்துக்கலாம். சரிசமமாக எடுத்துகிட்டு இந்த 14 ஒயரையும் நம்ம நாட் போட்டு வருவோம். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். சொருகிற கலவாக நான் விடுறேன். சொருகிற கலவாக விட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். நீங்கள் நாட் போட்டு முடித்த உடனேயே அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருந்தால் விட்டுறணும், சரிங்களா? நம்ம ஒவ்வொரு நாட் போடும்போதும் நம்ம அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஒரு நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் சொருகிற அளவாக தான் விட்டுருக்கேன். அடுத்தது நம்ம இது மாதிரி 2வது நாட் போடுறேன். இப்போது இந்த மாதிரி லைனாக நம்ம 14 ஒயர் இருக்கு இல்லையா, அதை பூராமே நம்ம ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். மொத்தம் 14 ஒயர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 2 நாட் நான் போட்டுட்டேன். 2 ஒயர் எடுத்து இனி 12 ஒயர் இருக்கும். அந்த 12 ஒயரையும் நம்ம போட்டு வந்துடலாம். போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மேல் பக்கம் கீழ்ப்பக்கமும் நம்ம வளர்த்திட்டு வரணும். அதாவது மொத்தம் 26 லைன் வரணும், சரிங்களா? மேலே 13, கீழே வந்து 12 போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இது போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 14 கட்டு ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது சொருகிற கலவாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே 2 லைன் நம்ம போடுவோம்ல, மொத்தம் வந்து சென்டரில் வந்து 5 லைன் நம்ம வந்து உள்ளே மடக்குவோம், சரிங்களா? 5 லைன் உள்ளே மடக்குவோம். அதுக்காக நம்ம மறுபடியும் போடும்போது ரன்னிங் ஒயரை வந்து இப்போ சொருகிற கலவாகவே மேலே 2 லைன் நம்ம வளர்த்திட்டு வந்துடணும். மேலே 2 லைன் மட்டும் இந்த சொருகிற கலவாக ஒயரை விட்டு நம்ம அப்படியே நாட் போட்டு வந்துடணும். அடுத்து 3வது லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 2 லைன் போடுவோம். அதுக்காக நீங்கள் 1/2 அடி விட்டுட்டு நீங்கள் வந்து நாட் போட ஆரம்பிச்சிடணும். இப்போது இந்த சென்டர் ஒயர் வந்து நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க. எது நமக்கு தெரியணும்ல, அதுக்காக இதை நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க. நம்ம மாற்றி போட்டுறக்கூடாதுங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு நம்ம அடையாளப்படுத்திடணும். இப்போது ஒரு லைன் நான் போட்டேன் மேலே, அதுக்கப்புறம் இன்னொரு லைன் நம்ம போடணும். இன்னொரு லைனுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொருகிற கலவாக ஒயர் விட்டால் போதும். அதுக்கப்புறம் போடுற லைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 அடிக்கு நீங்கள் விட்டுறணும். ஏன்னா 2 நாட் நம்ம எக்ஸ்ட்ரா போட வேண்டியது வரும். காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி
நம்ம எக்ஸ்ட்ரா போட வேண்டியது வரும். இந்த சைடும் 2 சைடுமே நம்ம எக்ஸ்ட்ரா போட வேண்டியது வரும், பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம இந்த 5 லைன் மட்டும் குட்டியாக நம்ம ஒயரை வந்து சொருகிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம போடுறோம். அதுக்கு அடுத்தது வந்து நாட் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். சரிங்களா? 1/2 அடிக்கு விட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதில்ல? ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 லைன் வந்து குட்டியாக ஒயர் விட்டுட்டு போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வளர்த்திட்டு வர்றது வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு வாங்க. ஒரு 1/2 அடிக்கு இந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கமும் 1/2 அடிக்கு விடணும். விட்டுட்டு ஃபுல்லாக நாட் போட்டு வந்துட்டு பார்க்கலாம். 26 வரிசை போட்டுட்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ இந்த துணியும் இது கலர் ஒரே மாதிரி இருக்கனால உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்கள், நான் வந்து 26 வரிசை போட்டு வந்திருக்கேன். 26 வரிசை போட்டு முடிச்சுட்டு நம்ம சென்டரில் வந்து நான் 5 லைன் வந்து குட்டி குட்டியாக நான் போட சொல்லியிருப்பேன்ல, அதை மட்டும் நான் வந்து சென்டர் பகுதியில் நான் வந்து சொருகிட்டு வந்துட்டேன். அந்த 5 நாட்டையுமே உள்ளே வந்து சொருகிட்டு வந்திருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? 5 நாட்டையும் உள்ளே சொருகிட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம கீழ்ப்பகுதி மேல் பகுதி இருக்கும் இல்லையா, இந்த கீழ்ப்பகுதி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏதோ ஒரு சைடு நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 5 நாட்டை விட்டுருங்க. 5 நாட்டை விட்டுட்டு இந்த பக்கம், அதாவது இடது பக்கம் 5 நாட்டு, வலது பக்கம் 5 நாட்டை விடணும். 1 2 3 4 5 விட்டுட்டு சென்டரில் 4 ஒயர் மட்டும் இருக்கும். 4 நாட்டு இருக்கும். இந்த 4 நாட்டில் நம்ம வந்து இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது இது வந்து பூனையினுடைய வால். சரிங்களா? இப்போ இந்த மேட் போடுறதுல வந்து சொருகிறது தான் அதிக வேலையாக இருக்கும் நமக்கு. 1 2 3 4 கொடுத்துட்டு சொருகிற கலவை ஒயரை விட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு வரிசை, மொத்தம் வந்து 4 வரிசை போடணும். நான் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா தான் நான் வந்து ஒயர் கொடுத்துருக்கேன். ஏன்னா போன தடவை நான் வந்து கம்மியாக கொடுத்துட்டு சொருகிறதுக்கு இல்லாமல் கம்மியாக சொருகிறனால எனக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவே ஒயர் கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் வந்து 4 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஒயரை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 2 லைன் போட்டாச்சு. அடுத்து 3வது லைன் போடலாம். சொருகிற கலவை விட்டுக்கோங்க. இப்போது பாருங்கள், நான் 3வது லைன் போட்டுட்டு அதையும் சொருகிற கலவை விட்டு கட் பண்ணிடலாம். இப்போது நம்ம 4வது லைன் போடலாம். மொத்தம் வந்து நம்ம வாலுக்கு 4 லைன் போடுவோம் சென்டரில். சரிங்களா? அது மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது சொருகிற கலவை ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 லைன் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சென்டரில் 2 லைன் இருக்கு இல்லையா, 2 ஒயரு, இந்த 4 லைன் போட்டோம்ல, அதில் இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் 1, இந்த பக்கம் வலது பக்கம் 1, இடது பக்கம் 1 விட்டுட்டு இந்த இடையில வந்து 2 இருக்கு இல்லையா, அந்த 2ல் ஒரு நாட்டை போட்டுடணும். 2 பேரலாக போகும். அந்த 2 ஒயரையும் பிடிச்சி நீங்கள் ஒரு நாட் போட்டுருங்க. போட்டுச்சுன்னா இப்போ வால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வால்
இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 ஒயர் இருக்கா, அதையும் நம்ம சொருகணும். இந்த பக்கம் சொருகிடணும். இந்த ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைன் அதையும் நம்ம உள்ளே சொருகிற மாதிரி வரும். இப்போ இதை சொருகிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இந்த சைடு எடுத்துக்கோங்க. சைடில் வந்து நம்ம இந்த வால் போட்டோம்ல, இந்த வால் போட்ட பகுதியிலேயே வந்து நான் சைடு சொல்கிறேன். சரிங்களா? இந்த வாலோட இடது பக்கத்தில் சொல்கிறேன். நம்ம இந்த ஒரு ஒயரை விட்டுட்டு, நம்ம போன தடவை இந்த ஒரு ஒயரை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 10 நாட் போட்டிருப்போம். இங்கே மடக்கி இருக்கோமா, 5 லைன் மடக்கி இருக்கோம். இதில் வந்து நம்ம நாட் போடுவோம். 2 4 6 8 10 10 போட்டு அடுத்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9 போட்டிருப்போம். ஒரு லைன் கம்மியாக போட்டிருப்போம். இப்போ நம்ம அப்படி போட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம்ல, இந்த பாக்ஸ் மாதிரி நம்ம உள்ளே அட்டாச் பண்ணும்போது இது வந்து இது வரைக்கும் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் நான் இப்போது இந்த மேலே, அதாவது இந்த வால் பகுதி போட்டுட்டோம். இதில் ஒரே ஒரு ஒயரை மட்டும் விட்டுறலாம். விட்டுட்டு மீதி இருக்க இந்த 10 ஒயர்லையும் நம்ம நாட் போடணும். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த சைடு என்ன பண்ணுறோமோ அதே தான் நம்ம ஆப்போசிட் சைட் பண்ணுவோம். சொருகிற கலவாக ஒயரை விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் 10 நாட் நம்ம போடணும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டே வந்து சென்டரில் சொருகிட்டு வந்துட்டோம். 5 வரிசையை வந்து நம்ம சொருகியிருக்கோம். இப்போ நான் இது எக்ஸ்ட்ரா விட சொன்னது வந்து இதுக்கு தான். இந்த சைடில் நம்ம நாட் போடுவோங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் 5 லைன் மட்டும் சொருகிற கலவாக விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நான் போட சொன்னதுக்கு காரணம். இப்போது இந்த பக்கம் நம்ம 10 நாட் போடுறோம். பாருங்கள், நான் 10 நாட் போட்டேன். இப்போது நம்ம ஒயரை வந்து கட் பண்ணிடலாம். 10 நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு அடுத்த வரிசை. இப்போது நல்லா பாருங்கள், வால் போட்டிருக்கோம். அதுக்கு இடது பக்கத்தில் இந்த நாட்டை போட்டிருக்கோம் 10 நாட்டு. மறுபடியும் அதே மாதிரி நம்ம 10 நாட் போட்டுருவோம். இப்போ இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணமோ அதையே தான் நம்ம ஆப்போசிட் சைட் பண்ணுவோம். அந்த பக்கத்தில் பண்ணணும். சரிங்களா? வலது பக்கத்தில் பண்ணணும். இப்போ இடது பக்கம் என்ன பண்ணமோ அதையே திருப்பி நம்ம அப்படியே நம்ம வலது பக்கத்தில் பண்ணுவோம். இப்போ இதில் 10 நாட் போட்டிருக்கேன். அதையே வந்து அந்த 10 நாட்டை வந்து நம்ம வலது சைட்லேயும் போடணும். இப்போ நான் ஒரு சைடு மட்டும் நான் சொல்லித்தர்றேன். அதே மாதிரி நீங்கள் வலது பக்கத்தில் போட்டு வந்துடுங்க. போட்டுட்டேன். இப்போ நம்ம ஒயரை கட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம சொருகிட்டு வந்துடணும். இது வந்து கீழ்ப்பகுதி. சரிங்களா? கீழே வந்து இப்போ நம்ம இடது பக்கம் 2 நாட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். 2 லைன் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த வலது பக்கமும் நம்ம 10 நாட் போட்டு 2 வரிசை நம்ம போடுவோம். இப்போ போட்டு முடிச்சுட்டு இப்போ மேல் பக்கம் வரலாம். நீங்கள் அதுக்குள்ளார இதை போட்டு இதை சொருகிடலாம். அதுக்குள்ளார நான் இந்த சைடு நான் வந்து காமிச்சிட்றேன். ஏன்னா இந்த சைடு காமிச்சிட்டோம்னா நம்ம எல்லாமே ஒட்டுக்க சொருகி முடிச்சுட்டு இந்த காது போடுறத மட்டும் நம்ம பார்த்துடலாம். இப்போ அடுத்தது நம்ம இந்த சைடு போட்டோம் இல்லையா, இந்த 10 லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல போடுவோம். நான் போன தடவை காதுக்கு வந்து இந்த இடத்துல 2 வரிசை. இப்போ இங்கே எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் இங்கே போடணும்.
இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 2 4 6 8 10. சரியா? 10 இருக்குது. இந்த இடத்துல 10 வரும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், மேலே இருக்க ஒரு நாட்டை விட்டுட்டு இந்த 9 ஒயரில் மட்டும் நம்ம நாட் போடணும். 10ல் போடக்கூடாது, 9 இதில் போடணும். ஒயர் வந்து நம்ம மடிச்சுக்கலாம். சொருகிற கலவை மடிச்சுட்டு நாட் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம 9 நாட் போடுவோம். பாருங்கள், நான் போடுறது தெரியுது அவங்களுக்கு. நான் இதே மாதிரி இப்போ நம்ம 9 நாட் போடுவோம். அது வந்து 2 வரிசையாக போட்டுக்கலாம். மேலே ஒரு லைனை நம்ம விட்டுறணும். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் ஆப்போசிட் சைட் பண்ணுவோம். ஓகேவா? போட்டாச்சு. இப்போ இதை வந்து சொருகிற கலவை ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம நாட் போடுவோம். இப்போ 9 நாட் போட்டோம்ல, அதே தான் மறுபடியும் சொருகிற கலவை விட்டுட்டு நீங்கள் நாட் போட்டுடலாம். இப்போ இதில் 2 லைன் போட்டிருக்கோம். மேல் பக்கம் 2 லைனு, கீழ்ப்பக்கம் 2 லைன். கீழ்ப்பக்கம் வந்து 10 நாட்டு வருது, மேல் பக்கம் 9 நாட்டு வரும். ஏன்னா ஒரு சைடில் நம்ம 13 போட்டிருப்போம், ஒரு சைடில் 12 போட்டிருப்போம். மொத்தம் வந்து 26 போட்டிருப்போம். 26 வரிசை போட்டோம் இல்லையா? இந்த 9 நாட்டு வர்றதை வந்து நம்ம இங்கே மேலே தலைக்கிட்ட வச்சுக்கணும். 10 நாட்டு வர்றதை வந்து கீழே வச்சுக்கலாம், வால் பகுதிக்கிட்ட வச்சுக்கணும். இல்லை நீங்கள் வந்து இந்த 9 வரிசை வரதை வந்து நான் வந்து வால் பகுதியாக போட்டுட்டேன், இது என்ன பண்ண முடியும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. பரவாயில்ல, இப்போ இந்த 10வே நம்ம இங்கே போட்டுக்கலாம், இந்த 9 நம்ம இந்த சைட் போட்டுக்கலாம். சரிங்களா? எந்த பக்கம் வருதோ நம்ம அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் இதை வந்து பிரிச்சுட்டெல்லாம் இருக்க வேண்டாம். அந்த பக்கம் நம்ம போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரிக்கவெல்லாம் வேண்டாம். இப்போ நான் 2 வரிசை போட்டேன், கட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ நம்ம இந்த பக்கம் 2 வரிசை போட்டோமா, இங்கேயே 2 வரிசை போட்டோம். இதையே அப்படியே நம்ம இந்த ஆப்போசிட் சைடில் போடுவோம். போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக சொருகிட்டு வந்துடலாம். இந்த மேலே மட்டும் சொருகாதீங்க, ஏன்னா இந்த இடத்துல நம்ம காது போடணும். காது போடுறதுக்காக நம்ம இதை சொருக வேண்டாம். இந்த மேலே இருக்க ஒரு நாட்டையும் நம்ம சொருகணும். இந்த ஒரு நாட்டோட ஒயரையும் நம்ம சொருகுவோம். காது போடுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 4 5 ஒயர் நம்ம எடுப்போம். 1 2 3 4 5 ஒயரை எடுப்போம். இந்த கீழே வந்து 4 ஒயரில் நம்ம வந்து கீழே வால் போட்டோம்ல, அதோட மேல் பகுதி இந்த 4 ஒயரை மட்டும் நீங்கள் உள்ளே சொருகணும். சரிங்களா? உள்ளே சொருகணும். மற்றதில் நம்ம இந்த 2 பக்கம் காது போடுவோம். அவ்வளோதான், இது ரொம்ப முடிஞ்சிடும். நான் இந்த பக்கமும் போட்டுட்டு ஃபுல்லாக சொருகிட்டு வந்துட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்க, நான் வந்து ஃபுல்லாக சொருகிட்டு வந்துட்டேன். நம்ம போட்டது எல்லாமே சொருகிட்டு வந்துட்டேன். இந்த வாலுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன், 4 லைன் போட்டுட்டு இந்த சென்டரில் இருக்க ஒரு நாட்டை மட்டும் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து இந்த 4 லைன் போட்டு முடிச்சுட்டு ரைட் சைடு 2 ஒயர் எடுத்து நாட் போடணும். சரிங்களா? சென்டரில் ஒரு நாட் போடணும். அதை வந்து நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதாவது இங்கே 4 நாட் போட்டிருப்போம் வால் பகுதிக்கு, அதில் வந்து 2 நாட் எடுத்து ஒரு நாட் போடணும். லாஸ்ட்டில் ஒரு நாட் போடணும். மொத்தம் இந்த இடத்துல 5 கோணம் வரும். அப்போ தான் வந்து இது கரெக்டாக அழகாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம காது போடுவோம். மற்ற எல்லாமே நான் சொருகிட்டு வந்துட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 லைனு எல்லாமே சொருகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம காது போடலாம். காது போடுறதுக்கு
இப்போது நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா இதில் என்ன கலர் கொடுக்குறோமோ அதுதான் வந்து நான் மேலே காதுக்கு போட்டிருப்பேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல என்ன போடுவோமோ அதுதான் நம்ம இங்கேயும் காதுக்கும் நம்ம கலர் போடுவோம். அதுக்கு வந்து நான் வந்து வாடாமல்லி கலர் எடுத்திருக்கேன். சரிங்களா, வாடாமல்லி கலர் எடுத்திருக்கேன். சொருகிற கலவை ஒயரை விட்டுட்டு நம்ம நாட் போடலாம் காதுக்கு. இப்போ இந்த காது எப்படி போடுறோமோ அப்படி தான் அந்த காதும் போடுவோம். அதில் வந்து நம்ம 4 நாட்டில் தான் நம்ம போட்டிருப்போம். இந்த ஒரு நாட்டை விட்டுட்டு அடுத்த 4 நாட்டில் போட்டிருப்போம். அது அப்படி போட வேண்டாங்கிறதுக்காக தான், கொஞ்சம் காது வந்து பெருசாக தெரியட்டுங்கிறதுக்காக நான் அதை வந்து இந்த நாட்டை விடாமல் அதிலேயே நான் போடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதில் 2வது வரிசையும் அதே 5 நாட்டு இருக்க மாதிரி போட்டுக்கலாம். சொருகிற கலவை விட்டுட்டு அஞ்சு நாட்டில் மறுபடியும் 2வது வரிசை போடுறோம். போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோமா, இந்த லைன்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கலாம். அந்த பக்கம் நம்ம போட்டுட்ருக்கோம்ல, அந்த பக்கம் வந்து ஒரு லைனை விட்டுறணும். ஒவ்வொரு நாட்டை விட்டுட்டு போடணுங்க காதுக்கு. இப்போ நம்ம 2 லைனுக்கு வந்து நம்ம 5 நாட் போட்டிருக்கோம். இப்போது நான் பாருங்கள், 2 லைனுக்கு 5 நாட் போட்டிருக்கேன். 3வது லைனில் 4 நாட் போட்டிருக்கேன். இப்போ 4வது லைனில் நமக்கு வெறும் 3 நாட்டு தான் வரும். அவ்வளோதான், 3 நாட்டு. சொருகிற கலவை ஒயரை கட் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 நாட்டு. மூணு நாட்டு போட்டோம்ல, இப்போ 2 நாட் போடணும். அவ்வளோதான், சொருகிற கலவை ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, மேலே பேரலாக போகுது, இதை வந்து சேர்த்தி பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கலாம். சேர்த்தி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த காது எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த சைடு நம்ம போடுவோம். சரிங்களா, இதே மாதிரி நான் இந்த காதையும் போட்டு வந்துட்டு நம்ம வந்து சொருகிட்டு பார்க்கலாம். அதில் இன்னொன்று சொல்கிறேன், இந்த பக்கம் நம்ம வந்து ஒரு நாட்டை விட்டு போட்டோம். நீங்கள் இந்த சைட் போடும்போது இந்த பக்கம் வந்து உள் பக்கம் நம்ம நாட்டை விட்டு போடுற மாதிரி வரும். இது இப்படி வந்திருக்க மாதிரி இது இப்படி வரும். சரிங்களா, போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து காது சொருகிட்டு வந்துட்டேன். சொருகிட்டு கண்ணும் போட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த கண் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பூவு நெல்லிக்காய் நாட்டில் தான் போடணும். அதுக்கு வந்து நான் 1 அடியில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 அடியில் 3 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நெல்லிக்காய் நாட் போடுறது தெரியும்ல,
அந்த நெல்லிக்காய் நாட்டில் தான் போடணும். பாருங்கள், இப்படி இன்ட்டு மாதிரி வச்சுக்கணும். 3ஆவதாக இருக்கிற ஒயரை நம்ம நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும். இந்த பள்ளமாக இருக்குது பார்த்திங்களா, இந்த பள்ளமான ஒயர் வந்து நம்ம கையோட ரைட் சைடில் வரணும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். இந்த சாஃப்டாக இருக்கிற இந்த பகுதி நம்ம கையோட இடது பக்கம் இருக்க மாதிரி இருக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த பள்ளமான பகுதி தூக்கி மேலே இப்படி பிடிச்சி நம்ம அமுத்திக்கலாம். இந்த 2வது பள்ளமான ஒயரை எடுத்து ஒரே ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் விடுறோம். இந்த 2வது பள்ளமாக இருக்குல்ல இந்த ஒயரு, அதை எடுத்து இந்த 2 நாட்குள்ளார விடுறோம். அதாவது 2 லூப்புக்குள்ளார விடுறோம். இப்போ நமக்கு அழகான நெல்லிக்காய் நாட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு பாருங்கள், இப்போது இது வந்து எந்த பக்கம் போகுது, எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு பார்க்கணும் ஒயரு, சரிங்களா? அந்த மாதிரி இப்போ இது வந்து எனக்கு இந்த பக்கம் போகுது. இப்போ மொத்தமாக 6 ஒயர் இருக்கும். ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். ஒரு ஒயர் எடுத்துகிட்டு இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஒரு ஒயர் எடுக்கிறோம். இந்த 2 ஒயருக்கும் சென்டரில் அந்த ஃபஸ்ட்டு ஒயரை உள்ளே கொடுக்குறோம். இப்போ 2வது ஒயர், அதை எடுத்து இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த 2 ஒயருக்கு அதுக்கு அடுத்தடுத்த 2 ஒயருக்கு நடுவில் நம்ம அதை அப்படியே கொடுத்துட்டே வர்றோம். கொடுத்துட்டோம்னா இந்த லாஸ்ட் ஒயர் இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு ஒயரை வந்து இப்படி நம்ம வச்சுருப்போம்ல, அதில் வந்து நம்ம அதுக்குள்ளார இந்த ஒயரை எடுத்து சொருகணும். அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி தான். இது வந்து ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் நாட் போட்டோம்ல, அந்த பக்கம் நம்ம வந்துட்டோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு. இந்த டைரெக்ஷனில் போகுது. அப்போது நம்ம இப்படி தான் போடணும், சரிங்களா? இப்போது 2 நாட் இருக்குது பாருங்கள், அதுக்கு சென்டரில் கொடுக்குறோம். அதே மாதிரி அடுத்தடுத்து வர்றதை அதே மாதிரி சென்டரில் கொடுக்குறோம். இந்த லாஸ்ட்டாக இருக்கா, இதை நம்ம ஃபஸ்ட்டு மடக்கணும்ல, அந்த ஒயருக்குள்ளார கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்படி நல்லா பெருவரில் வச்சு நீங்கள் நல்லா அமுத்தி பிடிச்சிட்டு இது வந்து நல்லா டைட் பண்ணிடுங்க பூவை. வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்போ 1 2 3 அதே மாதிரி இந்த இடத்துல எந்த சைடு வச்சுருக்கணும் அது பார்த்துக்கலாம். 1 2 3 மேலே 3 நாட்டு விட்டுருக்கேன், கீழே 3 நாட்டு. அப்போது இந்த சென்டரில் விடுவோம். 1 தொட்ட மாதிரியே நான் வந்து சொருகியிருக்கேன். இப்போ இதுக்கு கீழே சொருகுவோம். ஒரு நாட்டை விட்டுட்டு, தெரியுதுங்களா பாருங்கள், ஒரு நாட்டை விட்டுட்டு நான் அடுத்ததில் சொருகிறேன். இதுக்குள்ளார விட்டு பின்னாடி நீங்கள் அப்படியே சொருகிடுங்க. நான் இது சொருகியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி இதை நம்ம சொருகிடணும். இப்போ இந்த கன்று ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூக்கு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மூக்குக்கு வந்து நான் ஒயிட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, பழசுக்கு பார்த்திங்கன்னா பிஸ்கட் நாட்டில் போட்டிருக்கேன். பிஸ்கட் நாட்டில் போட்டு இப்போ நான் இது திருப்பணும்ல, இந்த மாதிரி திருப்பி நான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம நெல்லிக்காய் நாட்டிலே போட்டுருவோம். இதற்கு பார்த்திங்கன்னா 1.5 அடியில் நான் எடுத்திருக்கேன். 1.5 அடியில் 3 ஒயர் நான் எடுத்திருக்கேன். நம்ம கண்ணுக்கு 1 அடி எடுத்தோம். இப்போது நான் மூக்குக்கு 1.5 அடி எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம நெல்லிக்காய் நாட் போடுவோம்ல, அந்த நெல்லிக்காய் நாட் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இப்போ போட்ட மாதிரியே போடுறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 3ன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த திருப்பி கொடுத்தோம்ல அந்த மாதிரி வரும். சரிங்க, 1 2 பேசிகிட்டே மறந்துட்டேன். சரிங்களா, இப்போ இதை 2 ரூட்டில் போட்டு முடிச்சிடுறோம். இப்போ இதை டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இதை திருப்புறோம். திருப்பிட்டு இந்த ஒயர் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு பாருங்கள். இப்படி தான் போகுது.
சரியா? நம்ம இந்த ஒரு ஒயரை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க 2 ஒயருக்கும் நடுவில் நம்ம அந்த ஒயரை கொடுக்கணும். இப்போ இந்த அடுத்த ஒயரை நம்ம சூஸ் பண்ணுறோன்னா இப்போ இந்த 2 நாட்டுக்கும் 2 ஒயருக்கும் நடுவில் கொடுக்கணும். கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இந்த ஒயரு அப்படியே லைனாக ஒவ்வொரு ஒயராக நீங்கள் வந்து கொடுத்துட்டே வரணும். பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சொல்லித்தரதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. இதை அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி மேல் பக்கமாக திருப்பிக்கலாம். மேல் பக்கமாக வந்துட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பக்கமாக போகுது ஒயர் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு பாருங்கள். இப்படி தான் போகுது. ஸோ நம்ம இப்படி தான் கொடுக்க போகிறோம். ஒரு ஒயர் எடுத்து 2 ஒயருக்கு நடுவில் ஒவ்வொரு ஒயரையும் கொண்டு போகிறோம். அவ்வளோதான். இதை வந்து டைட் பண்ணிக்கணும். நம்ம இதோடையே வந்து கண்ணுக்கு இந்த 2 சுற்றுலையே நம்ம கண்ணுக்கு வந்து கொடுத்துருப்போம். மூக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் மறுபடியும் திருப்பி இன்னும் 2 தடவை நான் கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்க நான் எப்படி போடுறேன்ட்டு. இதை ஃபஸ்ட்டு ஒயருக்குள்ளார விடுறோம். விட்டுட்டு அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. இப்போது திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு பாருங்கள். இந்த டைரெக்ஷனில் போகுது. அப்படியே நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு கொண்டு வரணும். அதாவது ஒயர் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். அவ்வளோதான். நமக்கு அழகான பூ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கா? இது நம்ம கண்ணு போட்டதை விட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை அப்படியே சென்டரில் வச்சு நீங்கள் உள்ளே விட்டு சொருகிடுங்க. சொருகிட்டு அதுக்கப்புறம் மூக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒயரை வந்து சொருகிக்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்ல கண்ணுக்கு, அதே மாதிரி மூக்குக்கு நம்ம இதை வந்து உள்ளே விட்டு சொருகிக்கணும். இதை நான் வந்து சொருகிக்கிறேன். இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். 2 தடவை போட்டு இதே மாதிரி நீங்கள் சொருகிக்கோங்க. இப்போது இது 2க்கும் சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே நம்ம சொருகிடலாம். இது வந்து மூக்குங்கிறதுனால ஒரு நாட்டை விட்டுட்டு சொருகுங்க. அப்போ கொஞ்சம் வந்து பெருசாக தெரியும். பாருங்க, இப்படி ஒரு நாட்டை விட்டு சொருகும்போது இது வந்து நல்லா பெருசாக தெரியும். இதை அப்படியே சொருகிக்கோங்க. கரெக்டாக வச்சு டைட்டாக சொருகிக்கோங்க. இது வந்து தெரியுது நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க ஹோல்ஸில் உள் வழியாக விட்டுக்கோங்க. இப்படி உள்ளே விட்டிங்கன்னா அதுவும் தெரியாது. சரிங்களா? கொஞ்சம் நாட்டு வந்து தள்ளி சொருக வேண்டாம். பக்கத்தில் நீங்கள் சொருகிக்கோங்க. உங்களுக்கு எப்படி சௌரியமோ அது மாதிரி நீங்கள் சொருகிக்கோங்க. இதை நம்ம வந்து சொருகி முடிச்சுட்டு இதை நான் அப்புறமா சொருகிக்கிறேன். இப்போது இதுக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம கூட போடுவோம்ல, இந்த இது போடுவோம்ல, இதை வந்து நம்ம தனியாக தான் நான் வந்து போட்டு சொருகினேன். அதுக்காக நான் வந்து ஒயரை வந்து கட் பண்ணி எடுக்கணும். நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் கட் பண்ணணும் சொன்னேன்ல. இப்போ வந்து நான் இந்த கலரில் எடுத்திருக்கேன். இந்த கலரில் வந்து 14 ஒயர் எடுத்திருக்கேங்க. 14 ஒயர் நீங்கள் 2 அடியில் எடுத்துக்கோங்க போதும். இதை எல்லாமே வந்து நம்ம நாட் போடணும். மொத்தம் வந்து நம்ம 9 லைன் போடுவோம். இப்போது எப்பயும் போல் இந்த ஒயரை வந்து நம்ம
ரன்னிங் ஒயரில் வச்சு போடணும். ரன்னிங் ஒயரை நான் வந்து இப்படி ஒரு அரை அடிக்கு விட்டுட்டு, அரை அடி இல்லை, நான் 3/4 அடிக்கே நான் விட்டுக்கிறேங்க. ஏன்னா நம்ம சைடில் வந்து 2 லைன் போட்டு முடிச்சுட்டு உள்ளே வச்சு சொருகுவோம். அதனால் நான் 3/4 அடிக்கு நான் விட்டுருக்கேன். சைடில் 3/4 அடிக்கு விட்டுட்டு நாட் போடுறேன். சரிங்களா? இதே மாதிரி இருக்கிற எல்லா ஒயரையும் சரிசமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் நாட் போட்டு வரணும். நம்ம ஃபஸ்ட்டு அது போட்டோம்ல, அதே மாதிரி போட்டுட்டு வரணும். பாருங்கள், இதே மாதிரி இப்போ நான் இந்த எல்லா ஒயரையும் லைனாக போட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் வந்து 14 லைன் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒயர் நம்ம அளந்து கொடுத்துருக்கோம்ல, அதே அளவு அளந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், மொத்தம் வந்து 9 லைனு. சரிங்களா? இப்போ மேலே 4 லைனு, கீழே 4 லைன் போட்டு வந்துடுங்க. அடுத்தது மேலே வந்தால் நீங்கள் 5 லைன் போடுங்க. சரிங்களா? நீங்கள் இதுக்கு 2 அடி எடுத்தால் போதும். இப்போது மேலே 4 லைன், கீழே 4 லைன் நம்ம போடுறோம். மொத்தமாக 9 லைன் வந்துடும். இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க, 10 லைன் போட்டுருங்க. ஏன்னா ஒரு லைனை வந்து நம்ம உள்ளே மடக்கிறதுக்காக போடணும் நம்ம. சரிங்களா? போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து 10 லைன் போட்டு வந்துட்டேன். சரிங்களா? 10 லைன் நான் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சைடில் எடுத்துக்கலாம். இந்த 10 வரிசை போட்டோம்ல, இந்த சைடு எடுத்துக்கலாம். 14 போட்டோம்ல, அந்த கட்டு ஒயர் வந்து கீழே இருக்கணும், இப்படி இருக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம இந்த 10 லைன் போட்டோம்ல, இந்த 10 லைன் போட்டதில் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு லைனாக நாட் போட்டே வந்துடலாம். சுற்றிலும் இப்படி வந்து ஃபுல்லாக அந்த லைன் வரைக்கும் முடிச்சிடலாம். கூடைக்கு போடுவோம்ல, அதே மாதிரி தான் போடணும். என்ன இதில் வந்து நம்ம இதோட முடிச்சுக்குவோம். சுற்றிலும் ஒரு ரவுண்ட் போட்டு 2 ரவுண்ட் போடணும் மொத்தம். நான் இந்த ஒரு தடவை ஒரு முக்கு திருப்புறதை பற்றி சொல்லித்தரேன். முக்கு திருப்பதை நம்ம கூடைக்கெல்லாம் திருப்போம்ல, அதே மாதிரி தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே நீங்கள் லைனாக போட்டே வர வேண்டியது தான். இது போட்டு முடித்தோம்னா நமக்கு ஒர்க்கே முடிஞ்சது. மொத்தம் நம்ம 2 லைன் போடணும். இப்போ நான் ஃபஸ்ட் லைன் போட்டுட்ருக்கேன். 2 லைன் போட்டோம்னா உங்களுக்கு நிறைய பொருள் அதில் வச்சுக்கலாம். ஒரு லைன் போட்டோம்னா சின்ன இடமா இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ அடுத்தது அப்படியே திருப்பிட்டு வந்துடலாம். திருப்பிட்டு நாட் போட்டு வரணும். ஓகேங்களா? இதிலேருந்து இந்த 14 ஒயரையும் முடிச்சுட்டு இப்போது அப்படியே திரும்பி வந்து இந்த 10 ஒயரோடு முடிக்கணும். இதே மாதிரி 2 வரிசை போட்டு வந்துடுறேன். நீங்களும் போட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் வந்து 2 லைன் வளர்த்திட்டு வந்துட்டேன். சரிங்களா? தெரியுதா? 2 தடவை, ஒரு தடவை, 2 தடவை வந்திருக்கேன். இப்போ நம்ம முறம் போட்டிருக்கோம். சரிங்களா? நம்ம வந்து நம்ம சேனலில் முறம் போட்டிருப்போம். அதே முறம் எப்படி போடுறதோ அதுதான் இந்த ஸ்டெப்பு. சரிங்களா? அதை வச்சு தான் நான் இதை போட்டேன். நீங்கள் வந்து முறம் நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் என்னோடத்துல. நான் வேணால் அதை வந்து நான் உங்களுக்கு நான் மறுபடியும் சார்ட்ஸில் போடுறேன். இப்போது போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 10 லைன் மேலே போட்டோம்ல, இந்த 10 லைன் மேலே போட்டதில் ஒரு லைனை ஃபுல்லாக அப்படியே மடக்கி சொருகிடணும். உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி மடக்கி சொருகிருங்க. சரிங்களா? இப்படி மடக்கி சொருகிருங்க. மடக்கி சொருகிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம இது கூட அட்டாச் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு ஒயராக வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நம்ம 14 ஒயர் இருக்கும் இல்லையா, இந்த 16 போட்டோம்ல, அதை வந்து நீங்கள் இந்த பக்கம் நம்ம 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். நீங்கள் அதில் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு கரெக்டாக ஒன்று ஒவ்வொரு ஹோல்ஸ் வழியாக விடணும். விட்டு நம்ம உள்ளுக்குள்ளார சொருகிட்டு வந்துடணும்.
இதில் வந்து உங்களுக்கு சொருகிறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும், நீட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் சொருகிட்டிங்கன்னா கரெக்டாக அழகாக வந்துடும். அந்த 14 ஒயருக்கு இந்த 14 இது உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் சொருகி பாருங்கள். சரிங்களா? நம்மளோட இந்த கேட் மொபைல் ஹோல்டர்னு சொல்லலாம், இல்லை மல்டிபர்பஸ் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். பேஸ்ட் ப்ரெஷ்ஷு அது மாதிரி வச்சுக்கலாம், இல்லை சமையல் ரூமில் வச்சுட்டு ஸ்பூன் அந்த மாதிரி கலெக்ஷன் போட்டு வச்சுக்கலாம். குழந்தைகளுக்காக பென்னு, பேனா, பென்சில் அந்த மாதிரி அது நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். எது வேணால் பண்ணலாம் உறவுகளே. பாருங்கள், இப்போ நம்மளுடைய அழகான கேட் வால் ஹேங்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு மல்டிபர்பஸ்ஸு. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நிறையா பேர் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.